ஹரியோம். வணக்கம் அனைவருக்கும். சிந்திக்க சில துளிகள். இன்று நம்ம கோயிலுக்கு போகிறோம், கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணுறோம். என்னென்னு பிரார்த்தனை பண்ணுறோம்? நமக்கு ஏதாவது காரியமாகணும்னா, நமக்கு ஏதாவது வேணும்னா, நமக்கு ஏதாவது ஒரு செயல் செஞ்சு முடிக்கணும்னா, இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதலோடு போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். இன்னொரு பிரார்த்தனை எதுவுமே இல்லாமல் கடவுளுடைய நாமத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம். இப்படி ரெண்டு விதமாக இருக்குது. இதில் எது சிறந்தது? ரெண்டுமே சிறந்தது தான். நம்மளை படைத்த கடவுள்கிட்ட நமக்கு வேணுங்கிறத போய் முறையிடாமல் யாருக்கிட்ட முறையிட முடியும்? ஆனால் நமக்கு எது வேணும் எது வேண்டாங்கிறது அந்த கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? அதனால் நம்ம கேட்க வேண்டியதில்லை, கேட்காமையே கிடைக்கும் அப்படிங்கிறவங்களும் உண்டு. அதுவும் சரியான வாதம்தான். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு நண்பன் இருக்கான். அந்த நட்புக்காக பழகிற நண்பன்கள் வேறு, ஆனால் ஒரு காரியமாகணுங்கிறதுக்காக பழகிற நட்பு அது வேறு. எது சிறந்தது நம்மளுக்கே தெரியும். நட்புக்காக பழகிறது தான் சிறந்தது. அதே போல் தான் கோயிலுக்கு கூட கடவுளை வணங்கணுங்கிறதுக்காக போகிறது ஒரு முறை, அது சிறந்தது. ஆனால் எனக்கு ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக போய் வணங்குறது அதுவும் சிறந்தது. ஆனால் அதுவிட சிறந்தது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வணங்குவது. இப்போ இந்த ராமாயணத்தில் ராமருக்காக எத்தனையோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த 14 வருடம் வனவாசத்துக்கு பாருங்கள் எத்தனை பேர் உதவி செஞ்சுருக்காங்கன்னு. ஆனால் ஒவ்வொருத்தருடைய உதவியிலையும் ஒரு சிறு சுயநலம் இருக்குது அல்லது எதிர்பார்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ராமர் காட்டுக்கு போகும்போது லட்சுமணனும் கூட போனான். ஏன் போனான்? தன்னுடைய அண்ணனுக்காக போனான். ராமர் காட்டுக்கு போகும்போது குகன் அவருக்கு உதவி செஞ்சான். ஏன் உதவி செஞ்சான்? அவருடைய நண்பன், பள்ளியினுடைய தோழன், அதுக்காக உதவி செஞ்சான். அதே மாதிரி சுக்ரீவன் உதவி செஞ்சான். ஏன் செஞ்சான்? தன்னை துரத்தி அடித்த தன்னுடைய அண்ணன் வாலியை அழித்து கிஷ்கிந்தையினுடைய மன்னன் ஆக்கினான் ராமன். அதனால் அவன் உதவி செஞ்சான். விபீஷணன் உதவி செஞ்சான். எதுக்காக? தன்னுடைய இலங்கை மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அட்டூழியம் அநியாயம் பண்ணிகிட்ருக்கிற ராவனை அழிக்கணும், அதுக்கு ராமர் உதவி செஞ்சார். அதனால் விபீஷணனும் உதவி செஞ்சார். இப்படி எல்லாரும் ஏதாவது ஒரு சுயநலத்துக்காக உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் அனுமர் எதுக்காக உதவி செஞ்சா? எதுக்கு தெரியாது. அவள் இயற்கையாக உதவி செஞ்சாள். தன்னுடைய பிறவி கடனை தீர்ப்பதற்காக உதவி செஞ்சாள். அவ்வளோதான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா தேவர்களும் போய் ராவனுடைய அட்டூழியம் தாங்க முடியாத விஷ்ணு பரமாத்மாவிடம் முறையிடும்போது, நான் ராம அவதாரம் எடுக்க போகிறேன், நான் எடுத்து அங்கே 14 ஆண்டுகள் காட்டுக்கு வரும்போது நீங்கள் எல்லாரும் வானரமாக பிறந்து எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் எல்லோரும் இப்போவே பூமிக்கு போயிருங்கம்பாங்க. அப்போ இந்திரன் வந்து சுக்ரீவனாக, சூரியன் வந்து வாலியாக, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்சமாக அங்கே பூமியில் தோன்றிடுவாங்க. அப்படி சிவன் வந்து அனுமருடைய அவதாரமாக, அனுமர் வந்து சிவ அவதாரம்னு சொல்லுவாங்க, சிவனுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. அப்படி சிவனுடைய அம்சமாக வந்தவர் அனுமர். அவங்கெல்லாம் ஒவ்வொரு பூமிக்கு வந்தாலும் ராமருக்கு உதவி செய்யணுங்கிற அந்த பிறவி எடுத்தாலும் அதில் எல்லாம் சுயநலம் இருந்தது, ஒவ்வொருத்தரும் உதவி செய்கிறதுல. ஆனால் அனுமர் மட்டுமே தன்னுடைய பிறவி கடனை தீர்ப்பதற்காக வேலை செய்தார். அதனால தான் எல்லாரும் அவதாரம் எடுத்தாங்க, திரும்ப இறந்து வைகுந்தம் போனாங்க. ஆனால் அனுமர் அவதாரம் எதிர்பார்ப்பில்லாத பிறவி கடனை தீர்ப்பதற்காக எடுத்த அவதாரத்தினாலே என்னமோ இன்னைக்கு வரையிலும் சிரஞ்சீவியாக இந்த பூமியில், இந்த உலகத்தில் அதே அம்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறாங்க. ஆகவே பக்தியில் சிறந்தது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளிடம் வந்து நம்மளுடைய பக்தியை காட்டுவது தான். இதுக்கு அனுமருடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம். இதைத்தான் வள்ளுவர், பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தாதார் இறைவனடி சேராதார். யாரெல்லாம் இறைவனை தொழுகிறார்களோ அவர் பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தாதார் இறைவனை அடையாதார். நன்றி, வணக்கம்.